ஹலோ மக்களே! சிவப்பு அவுல் பாயாசம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம நெய் வீட்லயே நம்ம எடுத்த நெய்ய வந்து ஊத்தி, இத வந்து நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை பழம் எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமா ஆற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் அவுல் ரெட் கலர் அவுல் எடுத்து அத கழுவி எடுக்கணும். ஏன்னா, அதில நெறைய தூசு இருக்கும். அப்ப கழுவி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அத வந்து அந்த நெய்யிலேயே வறுத்து, நம்ம அந்த முந்திரி வறுத்தோம் இல்லையா? அந்த நெய்யிலேயே வறுக்கணும். வறுத்துட்டு அது மூழ்கி கொஞ்சம் மேலே வர அளவுக்கு நல்லா தாராளமா பால் ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் அந்த அவல். நெய்யில வறுத்ததால கொஞ்சம் சீக்கிரத்திலேயே வெந்துரும். அதுக்கப்புறம் அந்த அதிலேயே வறுத்தோம் இல்லையா நம்ம ஏலக்காய் அதை தட்டி அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த முழுசா வறுத்த முந்திரியும் கிள்ளி, அதையும் வந்துட்டு நம்ம நல்லா வெந்த பிறகு கையில எடுத்து பார்க்கணும். அந்த அவல் நல்லா வெந்திருக்குதான்னு. அந்த டைமில நம்ம இந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் அதில கொட்டி, இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. கொஞ்ச நேரம்